மேசராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூப்போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிறப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. மேசராசிக்காரங்க செவ்வாயை ராசி அதிபதியா கொண்டவங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ஒன்னாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. மேசராசிக்காரக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் மேசராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்குறவங்க எல்லோருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க. மேசராசிக்காரங்க வாழ்க்கையில தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசா வந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க இரவு நேரத்துல நிம்மதியா தூங்குவீங்க. ஆனா காலையில எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மேசராசிக்காரங்களுக்கு பிரச்சனைன்றது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. கடந்த காலகட்டங்களில் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இப்ப இந்த டைம்ல உங்களுக்கு 7.5 சனியால தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய தாக்கம் சற்று அதிகமாகவே இருந்தாலுமே கூட சனியுடைய வக்கிர பயிற்சி மூலமாக இனி வரக்கூடிய 4-5 மாதங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அதாவது ஜூலை 13ஆம் தேதி முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே மேசராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த குருபெயர்ச்சியோட முழு பலன்களும் வரக்கூடிய ஒரு 4-5 மாதங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை 20ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிற கால இதை வந்து நம்ம சதுர்குர யோகம்னு சொல்லுவோம். அதாவது மீன ராசியில சூரிய பகவான், புதன் பகவான், ராகு கேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இந்த 5 கிரகங்கள் வரக்கூடிய நாட்கள்ல ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போறாங்க. இது ஜோதிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ, அது அனைத்தையுமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ஏற்கனவே கடந்த ஒரு 3, 4 வருடமாகவே மேசராசிக்காரங்க வாழ்க்கையில சரியான ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது இருந்திருக்காது. இப்ப வேற 7.5 சனி வேற நடந்துகிட்டு இருக்குது. எங்க வாழ்க்கை இப்படியே போயிருமா சாமி? எங்க வாழ்க்கை எந்த ஒரு நல்லதுமே நடக்காதா? மேசராசிக்காரனாவே இப்படிதான் இருப்பாங்களா? அப்படின்னு நிறைய நபர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய ஒரு 4-5 மாதங்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு ராஜயோக முன்னேற்றம் இருக்கிறதுனால, உங்க கடந்த காலகட்டங்கள்ல நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க எதை எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ, அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு நாட்களா வரக்கூடிய நாட்கள் அப்படின்றது இருக்கிறது. மிகுந்த உன்னதமான நாட்களாகவே பார்க்கப்படுகிறது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல மேசராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முதல் மாற்றமே, கடந்த காலகட்டங்கள்ல நீங்க நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க. அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க. ஒரு வீட்டுல மேசராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா, அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்க தான் ஏத்துக்குவீங்க. இனிமேல் மேசராசிக்காரர்கள் எதிர்த்தவர்களுக்கு இனி அழிவு காலம் தான். உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி பலனை பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமா கிடைக்க போகுது. ஏன்னா, கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ எந்த டைம்ல வந்து ஒரு 10,000 சம்பளத்துக்கோ, 15,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. இந்த சனியோட வக்ர பயிற்சிய பார்த்தீங்கன்னா, மைனஸா இருக்கிறத அப்படியே ப்ளஸ்ஸா மாத்தி விட்டுரும். இதன் மூலமா நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, அல்லது ஒரு ஐடி ஜாப்போ அல்லது பிரைவேட் ஜாப்போ நீங்க எந்த ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணாலும், அந்த ஜாப் அப்படின்றது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுது. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால, இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு
வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா, உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகுது. நீங்க எதிர்பார்த்த மாரியே பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே வந்து சேரும். இதை நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். கைக்கு வர வேண்டிய பணம் விரைவில் வந்து கைக்கு சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது மேசராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. வரன் பார்க்க போவீங்க. நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட சொந்தக்காரங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு ஆளாக்கப்பட்டவங்க தான் மேசராசிக்காரங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து அதாவது இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பாக நினைச்சிருவாங்களோ, ஊருக்காரன் தப்பாக பேசிடுவாங்களோ, நம்ம கேரக்டர் தப்பாக பேசிடுவாங்களோ அப்படின்ட்டு நிறைய நபர் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய மேசராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல, வாரத்தில் 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய இந்த 2025 முடிவதற்கு உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படின்றது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோரும் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது முதலாக இருக்கக்கூடியது இந்த மேசராசிக்காரங்க தான். ஏன்னா வந்து சின்ன ஒரு சண்டை சச்சரவு, ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் மீது வந்து உங்களுக்கு காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. கேஸ்ட் வேறையா இருக்குது, வேலை சரியா இல்லை, அப்புறம் வந்து வசதி இல்லை, இந்த மாதிரி ரீசன் சொல்லி அவங்கள வந்து தட்டி கழிச்சு விட்டுருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் தொழில் இந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது. உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாரும் ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்க குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கணும் முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அப்படின்றது அனைத்தும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. ஏன்னா மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அது கடன் பிரச்சனை தான். நீங்க போய் மேசராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, பல லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு 100 மேசராசிக்காரங்க நம்ம கணக்கு எடுத்தோம்னா அதுல 95 பேர் கண்டிப்பா கடன்றது இருக்கும். ஒரு 5 நபர் மட்டும்தான் கடன் இல்லாம இருப்பாங்க. எப்படியாவது எங்களால வட்டி கட்டவே முடியல சாமி, அசலும் கட்ட முடியல, எங்களை பொருளாதார முன்னேற்றமே எங்க வாழ்க்கையில வர மாட்டேங்குது, இந்த கடனை எப்ப நாங்க கட்டி நாங்க மற்ற ராசிக்காரமாக எப்படி நாங்களும் எப்ப நல்லா இருக்க போறோம் அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடிந்து 2026 நீங்க அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக வரப்போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல மேசராசிக்காரர்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. இதை கண்டு உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரர்களுமே உங்களுக்கு வந்து பொறாமைப்பட போறாங்க. இவர்களே உங்களுக்கு எதிரிகளாக
எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. உங்களுடைய வாழ்க்கையில புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுது. அந்த உறவு பார்த்தீங்கன்னா பல நாளா உங்களுடைய பேசாம சேராம இருந்த நபர் விரைவில் உங்களை தேடி வரப்போகிறார். இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வரக்கூடிய நேரத்துல மேசராசிக்காரங்க அடைய போறீங்க. இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம தொடர்ந்து கொடுக்கக்கூடிய காணொளிகள் அனைத்து உங்களுக்கு நேரடியாக நோட்டிபிகேஷனாக வரும்.